மார்கழி மாதம் தை 5க்குள்ளே இந்த தீபம் வந்து ஏற்றினா நவகிரக தோஷம் நீங்கும். தேவையானது நவகிரகம் நவதானிய செட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. 9 1 ரூபா காயின், ஒரு அகல் பெரிய அகல். அதுக்கப்புறம் இதை வந்து 24 மணி நேரம் இந்த விளக்கு வந்து எரியணும். எரியலை, கதவு பூட்டிட்டு எங்கேயும் போகக்கூடாது, வீட்டில் இருக்கணும். காலையில் 5 மணிக்கு ஏற்றுனீங்கன்னா மறுநாள் காத்தால 5 மணிக்குள்ளே வரைக்கும் இருக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஏற்றணும் இந்த விளக்கு. பித்தாளை தாம்பலத்தில் ஒவ்வொரு நவதானியத்தையும் கொட்டிக்கலாம், வருஷப்படி கொட்டிக்கலாம். சூரியனுக்குரியது, நெல் வந்து சந்திரனுக்குரியது, துவரை வந்து அங்காரனுக்குரியது, பச்சைப்பயிர் புதனுக்குரியது, கடலைப்பருப்பு வந்து குருவுக்கு உகந்தது, மொச்சப்பயிர் வந்து சுக்கிரனுக்குரியது, எள்ளு வந்து சனீஸ்வரருக்கு, உளுந்து வந்து ராகுக்கு, கொள்ளு வந்து கேதுக்கு. தானியத்தையும் போட்டாச்சு. அடுத்து நடுவில் அகலை வச்சு திரி போட்டு பூ வச்சு வந்து விளக்கேற்றணும். விளக்கு ஏற்றல உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, விநாயகரை நினச்சிக்கோங்க. நல்லெண்ணெயில் தான் இந்த தீபம் வந்து ஏற்றணும். 24 மணி நேரம் ஏற்றணும். வீட்டில் வந்து ஆள் இருக்கணும், ஏன்னா கதவு பூட்டிட்டு போகக்கூடாது, இந்த விளக்கு எரியலை. இந்த 24 மணி நேரம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த நவதானியத்தை வந்து கால் படாத இடத்துல ஓரமாக போட்டுருங்க. குருவி எந்த ஜீவராசிகளும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது வந்து செய்யக்கூடிய இந்த நவதானிய நவகிரக தோஷம் வந்து நீங்கும். இதில் இந்த தீபம் ஏற்றினதும் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். மார்கழியிலிருந்து தை 5க்குள்ளே இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம். ஒரு நாள் ஃபுல்லாக எரியணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. 1 ரூபா நாணயத்தை வந்து சூரிய பகவானை போற்றி, அந்த மாதிரி 9 நவகிரகத்தை வந்து போற்றி போற்றின்னு சொல்லி அந்த ஒரு நவதானியத்துக்கு மேலே வைக்கணும். இந்த 9 1 ரூபா காயினை வந்து பிள்ளையார் கோயில் உண்டியலில் போட்டுருங்க. நீங்களும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் வீட்டில் பல நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.